ஒரே மாசத்துல 12 கொலை மெட்ராஸில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேத்து கூட ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதே எடப்பாடியை தான் கட்டிட்டு அழுகுறாங்க. அதாவது தமிழகத்தில் ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் அதிகமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க கருத்தில் திமுகவை தோற்கடிப்பதற்கு ஒரு வலிமையான சக்தி அதிமுக மட்டும்தான். வேற எந்த சக்தியும் இல்லை. மெயின் பிஜேபி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. பிஜேபி இருக்கு. இவருக்கு எதிராக அவர்கள் வேலுமணியும் சரி, தங்கமணியும் சரி, செங்கோட்டையனும் போன்ற ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் சுபியான் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். வெயிலுக்கு ரொம்ப காயுது பொழக்குது. வெயில் இருக்கு, அரசியல்லையும் வெயில் இருக்கு. அரசியல்ல இல்லை, இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எது சட்டமன்ற தேர்தல் 26 ஏப்ரலில் தான். ஆனால் அதுக்கு இப்பயே இது ஆயிடுச்சு. இல்லை, இப்போ இல்லை, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணிகளை குறித்து யார் முடிவு செய்கிறாங்க இல்லையோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தலைப்பாகவே இதுதான் போட்டுட்ருக்காங்க. சார் எப்படி சார் தமிழ்நாட்டில் இருக்க தொலைக்காட்சிகள் இதுதான் தலைப்பா போட்டுருக்காங்க? இல்லை, எந்த தொலைக்காட்சி அடிப்படை அனைத்து தொலைக்காட்சிகளும் அதிமுக பாஜக பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றி எதுவும் பேசுறது இல்லை. உதாரணத்துக்கு டாஸ்மாகினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே போனாங்க. நேற்று அது குறித்து கோர்ட்டுடைய நடவடிக்கை 8ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த சென்ட்ரல் சொலிசிட் ஜெனரல் சுந்தரேஷனுடைய ஆர்குமெண்ட்டு தமிழ்நாட்டுடைய திமுகவினுடைய ஆர்குமெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. வழக்கறிஞர்களுக்கு தெரியும், சட்டம் படித்தவர்களுக்கு, நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு திமுக கேட்குறாங்க. அப்போ சொலிசிட்டர் ஜெனரல் கேட்குறாரு, வாரண்ட்டி இருக்கான்னு கோர்ட்டில் கேட்காத, என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லுது. செர்ச் பண்ண வந்தால் அவர்கிட்ட தான் வாரண்ட்டை கேட்கணுமே தவிர நீங்கள் டெல்லியில், அதாவது கோர்ட்டில் வாரண்ட் இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஆக ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான பரிணாமம். ஆர்டிகிள் 54, ஆர்டிகிள் 50, ஆர்டிகிள் 17 இந்த 3 சட்டப்பிரணையும் திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி காட்டுறாங்க. சார் அதை விட ஒரு இதே வழக்க முன்ன ஹேண்டில் பண்ண 2 நீதிபதிகள் இந்த வழக்கில் நாங்கள் ஆஜராகவில்லைன்ட்டு விலகிட்டாங்க சார். ஆமாம். அப்போ அவங்க அமலாக்கத்துறை மீது அவ்வளோ குட்டு வச்சாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சார் உங்களை குறுக்கிட்ட மன்னிக்கணும். இப்போ நான் இந்த செய்தியை நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ அது வேற விவகாரம். இதையெல்லாம் எடுத்து பேச வேண்டிய தொலைக்காட்சிகள், பிரதான தொலைக்காட்சி, ஆமா, பிரைம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று அழைக்கப்படுகிற ஒரு 4-5 மீடியா இதையெல்லாம் கடந்து போயிட்டு கூட்டணி பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி பற்றி பேசுகிறது நமக்கு வேலை இல்லை. ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்ன வேலை? கூட்டணி அமைச்ச பிறகு தான் அந்த கூட்டணியுடைய செயல்பாடுகளை பற்றி பேசணுமே தவிர, இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கலாம். ஆனால் 6 மாதமாக கூட்டணி என்ன, எடப்பாடி எங்கே போகிறாரு, அவர் இங்கே போகிறாரு, இவர் இங்கே இதைத்தான் பிஜேபி சார். இது நாட்டு மக்களுக்கு என்ன சார்? ஒன்றே ஒன்று சார், எடப்பாடி எந்த ஊரில் எங்கே ரெஸ்ட் ரூம் போனார் அது செய்தி, அது மட்டும்தான் செய்தி ஆக்கலை. இல்லை, நான் என்ன கேட்குறேன், செய்தி ஆக்குங்க. அதாவது அதிமுக கூட்டணி, அதிமுகவுடைய ஒற்றுமைகள் சாத்தியமாக, இதெல்லாம் முக்கிய மக்கள் பார்க்கத்தான் செய்கிறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் இவங்க பிரதானமாக திமுகவுடைய அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையும் சரி, பாலியல் வன்முறை நடக்குது, படுகொலைகள் நடக்குது, கூலி கொலைகள் நடக்குது. ஒரே மாசத்துல 12 கொலை மெட்ராஸில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேத்து கூட ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அசம்பிளி நடக்கிறப்ப 2 என்கவுண்டர் நடந்திருக்கு. எங்க அந்த இதுல சென்னையில, 1 மதுரையில சார் 8 பேர் ஒரே நேரத்தில் அடிச்சுட்டு ஃப்ளைட்ல போறான் சார். அது குறித்து எத்தனை நாள் பேசணுமே, அதெல்லாம் ஒரு நாள் கடந்து போயிடுறாங்க. சில நேரத்துக்கு வேற வழி இல்லை. அது அவங்களுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுதுன்னா, they are given some assignment, they should follow. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை கண்டிப்பா நாங்க பின்பற்றி ஆகணும். அப்படி கிடையாது, அவங்க வாங்கின கூலிக்கு மாரடிக்கிறாங்க. இப்போ இதை நீங்க சொன்னீங்களே, பிரேம் தொலைக்காட்சி என்பது, நானும் ஒரு தொலைக்காட்சியில் உள்ள நெறியாளர் தான், பல ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறவன் தான். செய்தினா என்ன முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செய்தினா என்ன, பாகுபாடே இருக்கக்கூடாது. அப்போ பாகுபாடு இருக்குன்னா தைரியமாக பேசணும். அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நடுநிலைன்னா என்ன, அது எவ்வளோ
அதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். எல்லாமே இப்ப நீங்க எப்படி நார்த் இந்தியால கோடி மீடியாவோ இங்க ஆமாம் அதேதான் இங்க எல்லாமே சார். நம்ம ஆர்னாப் கோஸ்வாமியை குறை சொல்றதுக்கு எவனுக்கும் தகுதி இல்லை. ஆர்னாப் கோஸ்வாமி மாதிரி 3 மடங்கு தான் தமிழ்நாட்டு மீடியா இருக்கு. ஆர்னாப் கோஸ்வாமி உண்மையிலே அது ஒரு டெக்லர்டு ப்ரோ பிஜேபி, அவர் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு, அதில் தப்பு இல்லை. நீங்கள் மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த மீடியாக்கள் எதை பற்றியும் பேசுறது இல்லையே. இதை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இவ்வளவு போர் பிரச்சனைகள் எல்லாம் விலைக்கு போயிட்டாங்க சார். விலைக்கு போன பிறகு எது சார் பேசுவாங்க? அதுவே எடப்பாடி 4 வருஷம் ஆட்சியில் இருக்கிறப்ப இதே தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்பயும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதே எடப்பாடியை தான் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க, அதே அதிமுகவை தான் கட்டிக்கிட்டு அழுகுறாங்க. அதுவும் இப்போ அதிமுகவும் பாஜகவும் நெருங்க திரு ஸ்டாலின் வயிற்றில் புலி கரைக்குது, பயங்கரமாக கரைக்குது. அதனுடைய எதிரொலி சட்டமன்றத்தில் வெறிக்கும் போது அந்த அமைச்சர்கள் பேசுகிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், இது இருக்கணும் அப்படின்ட்டு. இப்படி ஒரு கூட்டணி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வச்சாண்டா ஆப்பு, நான் வடிவேடு சொல்கிறேன், மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்ட்டு. அதே மாதிரி அமித்ஷா எடப்பாடியை கூப்பிட்டு பேசிட்டாரு. திரு ஸ்டாலின் அவரின் கனவான 200 தொகுதிகள் ஓவர் சார். அவர் அப்படி ஒரு பெரிய மாஸ் லீடரா எதுவும் இல்லை. எதிர்கட்சிகள் சிதைஞ்சு போயிருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம தான் சார் தமிழக அரசியல் வரலாற்றில் 52 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திமுக தொடர்ந்து ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. அதை கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள். புரியுதுங்களா? 2 முறை ஜெயிச்ச கிடையாது. ஆமாம், அதாவது 71 70 அவ்வளோதான். அதுக்கு அப்புறமா ஜெயிச்சதே கிடையாது சார். அப்போ எம்ஜிஆர் இருந்தார் சார். எம்ஜிஆர் இருந்தே ஜெயலலிதா அப்படி இல்லை சொல்கிறேன். அதாவது தமிழகத்தில் ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் அதிகமாக இருக்குது சார். புரியுதுங்களா? எப்பயுமே அதிமுகவுக்கு தொண்டர்கள் சார், அதுதான். இப்போ எடப்பாடியும் அமித்ஷா கூப்பிட்டு பேசின பிறகு இவங்கள வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க. எது பக்கவாத்தியங்கள் இருந்து திமுக கூட்டணி பக்கவாதியங்கள் இது வரைக்கும் அவங்க செஞ்ச நல்லது கெட்டது பற்றி எதுவும் பேசாத வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. இங்கு தேனாரும் பாலாரும் ஓடுகிறது. நீ நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா நீ ஏன் கிரைம் ரேட்டு இப்படி? நீ உத்தரப்பிரதேச சொல்கிறதுக்கும் பீகார் காரணம் காட்டுறதுக்கும் உத்தரகாண்ட் காரணம் காட்டுறதுக்கும் மத்திய பிரதேசத்துக்கு காரணம் காட்டுறது எந்த தகுதியும் இல்லை. நீ அதுவும் தமிழகம் வளர்ந்த இது நமது போலீஸ் யார்ட் ஸ்காட்லாந்து போலீஸுக்கு இணையானது. அப்படி இருக்க இதெல்லாம் பேசலாமா? சரி சார். இப்போ எடப்பாடி அமித்ஷாவை பார்த்து பேசியிருக்காரு. ஆனால் அமித்ஷா பார்த்து பேசி முடிஞ்ச பிறகு அமித்ஷா தன் எக்ஸ்பலத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையினார். ஆனால் எடப்பாடி இன்னும் எதுவுமே சொல்ல. நாங்கள் தமிழக பிரச்சனையில் மும்மொழி கொள்கை, நீங்கள் இது கொடுக்கல, நிதி கொடுக்கல, தொகுதி சீரமைப்பினால் பாதிக்கப்படுகிறது, இப்படி தான் பேசணுன்ட்டு. ஆனால் இப்போ வெட்ட வெளிச்சமாகி போச்சு. இப்போ எடப்பாடி கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி நினைக்கிற. அது நடக்குமா நடக்காதா இனி? ஆனால் அமித்ஷாவுடைய இது பார்த்தா, அவங்களுடைய இது பார்த்தா அதிமுகவை ஒன்றிணைந்து தேர்தல் சந்திக்கணும், 2026 திமுகவை தோற்கடிக்கணும். ஏனுன்னா இங்கே 2029 சரி 2024 சரி பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு சொலையாக கிடைக்கும் சார். இதனால் காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டை எடுக்குது. அதனால் நம்ம இங்கே
காங்கிரஸ் மட்டுப்படுத்தணும் இது படுத்தணும். இதனால 2026க்கு பாஜக இப்பயே கூட்டணி வைக்குது. ஏன்னா இங்கே தமிழகத்தில் பாஜகன ஆன்டி இன்கம்ஸ் அதிகமாக இருக்குது சார். அவங்க கால் ஊன்ற முடியாது. பாஜகவுக்கு எதிரான மனநிலை. ஆமாம். ஆனால் ஒன்றே ஒன்று சார், 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். 2019 பாராளுமன்ற தேர்தல் 40 இடங்களை 38 வின் பண்ணாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்ஸ் இருந்தையும் இதே பாஜக, அதிமுக, பாமக, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்களாம் வச்சு அப்படி ஒரு இது இருந்தது. ஆனால் அப்போ விஜயகாந்த் தேமுதிகவும் தினகரனி அம்மா முன்னேற்றங்கள் பிரிஞ்சு போனதுனால அது இதாகி போச்சு. இப்போ எல்லாமே கூட்டு சேர்க்குறாங்க சார், கூட்டு சேர்க்குறாங்க. இப்போ இந்த பாஜக ஆன்டி இன்கம்ஸையும் திமுகவின் 5 ஆண்டுகளான ஆன்டி இன்கம்ஸையும் ஸ்டாலின் மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்ஸையும் திமுக மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்ஸையும் இந்த ஒரு வருஷம் இருக்கிறதுனால அது டைல்யூட் ஆகிடும்ட்டு என்னுடைய கணக்கு சார். இப்போ இங்கே வழக்கமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒரு இப்போ என்னுடைய கருத்தை தான் நான் வைக்க முடியும். இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எங்கிட்ட உங்கள் கருத்தை நீங்கள் வைக்கலாம். தமிழ்நாட்டில் திமுகவினுடைய ஆட்சிக்கு மேலே கிட்டத்தட்ட மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா தரப்பும் ஆல் செக்டோரியல் பீப்புள் தேர் இன்டென்ஸ் அகேன்ஸ்ட் த ப்ரெசன்ட் ரூலர்ஸ். இப்போ ஆட்சி செய்கிற மக்களுக்கு எதிராக அவர்களே எதிர்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு கருத்தை நான் தெளிவாக சொல்ல முடியும். திமுகவுக்கு எந்த நிலைகள் சட்ட ஒழுங்கு கெட்டாலும், விலைவாசி உயர்ந்தாலும், என்ன மோசமான நடவடிக்கை நடந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக வரப்பிரசாதமாக அமைந்து போனது மைனாரிட்டிகளுடைய ஓட்டு. அது இப்போ வராது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் அறிஞ்ச அளவில் நிச்சயமாக அப்படி இல்லைங்கிறது தான் எனக்கு தெரியுது. அதில் ரொம்ப மைல்டான ஒரு சதவீதம் மட்டும்தான் புதிசாக யாராவது விஜய் போன்றவர்கள் பெறலாமே தவிர இது திமுகவுக்கு பெரிய வாய்ப்பு ஒன்று. இரண்டாவது, திமுக இன்றைக்கு பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மலை போல குவிக்கக்கூடிய ஊழல்கள் சந்திச்சிருக்கிறது. ஒரு விஷயமல்ல, 2 விஷயம் இல்லை. இன்றைக்கி டஸ்மாகில் 44,000 கோடி, 1000 கோடின்னு வெளிப்படையாக சொன்னாலும் பல 1000 கோடி ஒரே ஒரு கடையில் மட்டும் விழுப்புரத்தில் 7 லட்சம் பாட்டில், அதாவது 7000 பாட்டில்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 7.5 லட்சம் ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. 6.5 லட்சம் 7 லட்சம். அப்போ தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட பணங்களை அவர்கள் தண்ணியாக செலவு பண்ணுவார்கள். நம்முடைய தரித்திரம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு 57 பைசா வாங்கி கொள்ளக்கூடிய தமிழக வாக்காளன் 5 ஆண்டுகளுக்கு பின்பு 1000 ரூபாயை வாங்கி கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் திமுகவுக்கு ஓட்டு போடுறான். அதான் பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னீங்க கருத்தில் திமுகவை தோற்கடிப்பதற்கு ஒரு வலிமையான சக்தி அதிமுக மட்டும்தான், வேற எந்த சக்தியும் இல்லை. மெயின். ஆமாம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ பாரதிய ஜனதா ஒரு ஏற்படுத்துகிற ஒரு மித்து, அதிகாரத்தை வைத்து அவர்கள் வளைப்பதற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் பாஜக வடமாநிலங்கள்லாம் எதுவுமே கிடையாது. குறிப்பாக வன்னியர் பகுதிகளில் பாஜகவே கிடையாது. உதாரணத்துக்கு ஏற்கனவே நீங்கள் கூட பேசும்போது சொன்னீங்க, அவர்களுடைய வாக்கு வங்கி குறிப்பாக கொங்கு மண்டலத்திலும் நாகர்கோயிலிலும் தென் பகுதிகளில் மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் ஓரளவுக்கு இருக்குது. அதுவும் நீனா நாகேந்திரன் போன்ற தலைவர்களால் எப்பொழுதுமே ஓரளவுக்கு நாகர்கோயிலில் கிறிஸ்தவ நாடார்களுக்கும் இந்து நாடார்களுக்குமான அந்த மத பிரச்சனைகளும் அங்கே முன்னோக்கும். மற்றபடி சென்னையில், மத்திய சென்னை கொஞ்சம் பிராமண வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதை போன்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேளாச்சேரி மண்டலம் மற்றபடி இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தி, அழுத்தம், அதிகாரம், இது பாஜக தனது ஆளுமையை அதிமுகவின் மீது செலுத்துகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறது. இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். இது எல்லாரும் செய்வாங்க. காங்கிரஸும் செஞ்சது ஒரு காலத்தில். இப்போ பாஜக செய்யுது, நாளைக்கு பாஜக போனப்புறம் இன்னொருத்தரும் செய்வான். அது எப்போதும் உண்டு. இதில் முக்கியமான விவகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எடப்பாடி நல்ல உண்மையான ஒரு
தவ புதல்வனாகவும் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவர் நேரடியாக கட்சி எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கொடுக்குற பதவியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கணும். ஆனால் அவர் வந்து ஒரு அறிவு பிரளயம் போன்ற ஒரு மனிதனாக இருக்கிறார். தனக்கு மக்கள் தன்னை விரும்பவில்லை என்று தெரிகிறது. இன்னும் வந்து அவருடைய பேச்சுகள் கூட மக்களுக்கு புரியவில்லை. ஒரே வாய்ஸாக பேச மாட்டேங்கார். நம்ம பேசும்போது ஒரே வாய்ஸாக பேசணும், எப்போவுமே தெரிஞ்சுக்கிடுங்க. 40 கிலோமீட்டரில் கருணாநிதி பயணிக்க ஆரம்பித்தார், அதே மாதிரி இருக்கும். செல்வி ஜெயலலிதா அம்மா அதே மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க திடீர்னு தான் எப்போது வாய்ஸை உயர்த்துவாங்க. அவன் இந்த மாதிரி மக்கள் விரும்பாத ஒரு தலைவன் வந்து எப்படி உருவாகிறான் என்று எனக்கு புரியவில்லை. அவர் இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலே அவருக்கான வாக்குகள் பெரிய அளவுக்கு இல்லை என்பதை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அங்கே பிஜேபி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஜேபி இருக்குது. இவருக்கு எதிராக அவர்கள் வேலுமணியும் சரி, தங்கமணியும் சரி, செங்கோட்டையனும் போன்ற ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. இவர்கள் பெரிய ஆளுகளே இல்லை. இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், ஒரு 10 முதல் 15 விழுக்காடை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கிற 23 ஒரு 10 35 37 விழுக்காடு அதிமுக வரக்கூடும் என்றால் மறுபடியும் அங்கே 2 முக்கிய சக்திகளான திருமதி சசிகலா அம்மா அவர்களும் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் வர வேண்டும். இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து ஏற்கனவே இருந்து பிரிந்து போனவர்கள், ஏற்கனவே பலரும் இருக்கிறார்கள், கூட்டணியெல்லாம் சேரப்போகிறார்கள். இவர்கள் சேர்ந்த உடனே ஒரு மெசேஜ் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படும். 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஓபிஎஸ்ஸின் மீது 1000 கருத்து வேறுபாடு உண்டு, எடப்பாடி மீது உண்டு, சசிகலா அம்மாவின் மீது உண்டு, குட்டிக்கண்ணன் மீது உண்டு, என் மீது உண்டு. அதை பலரும் சொல்வார்கள். ஆனால் புது புத்தியில் என்ன இருக்குன்னா, அனைவரும் இணைந்தாச்சு, இனி இதுதான் வலு அப்படின்னு வரும். இதில் பாரதிய ஜனதா வந்து இந்த 8லேருந்து 11% வாக்குகள் பெற்றாங்க. அந்த வாக்குகளில் பெரும்பான்மையானவர்கள் சாட்டு ஹிந்துத்துவா என்று சொல்லக்கூடிய திமுக எதிரிகளால் தான் அவருக்கு போடப்பட்டது. அந்த வாக்குகள் ஹிந்துத்துவா புரோவாகவும் இருக்கும், திமுகவுக்கும் அவர்கள் ஓட்டு போட மாட்டார்கள். அந்த பாஜகவின் வாக்கு சதவீதம் ஒரு 3.5% இருந்து 11% ஆச்சு. இந்த 11% அவர்கள் வாக்கு அல்ல, இது அதிமுகவின் வாக்கு. நல்லா கவனிங்க. அண்ணாமலைக்கு உடைய அந்த ப்ரொக்ளமேஷன் இல்லை, அண்ணாமலையாலும் கொஞ்சம் கூடி இருக்கு, அதில் மாற்று கருத்து ஒரு 2-3% வளைஞ்சிருக்கு கட்டாயமா. அப்போ அந்த 2-3% போது 8% தான் அவர்களுக்கான வாக்கு. இது 8ஐ தாண்டி மீதி ஒரு 3-4% வாக்குகள் எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் அதிமுகவினுடைய இந்த சாப்ட் ஹிந்துத்துவாவினுடைய வாக்குகளும் அண்ணாமலையினுடைய இந்த கட்சியை வலுப்படுத்துவதற்காக புதிய ஆள் சேர்ப்பும் கூட வந்திருக்கலாம் என்று நம்ப தோன்றுகிறது. சார், நீங்கள் சொன்னீங்கல்ல பன்னீர்செல்வம் சசிகலா இது சேர்க்கணும்ன்ட்டு, உண்மையில தான். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் குறுக்கிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். சேர்க்கணுங்கிறது இல்லை, அவங்க அதிமுகவில் தான் இருக்காங்க. அதிமுகவுக்கு எந்த துரோகமும் செய்யாமல் தான் அவரை சேர்க்க மாட்டேன் என்று தான் சொல்லுகிறார். ஆமாம் சார், இவரை சேர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. இல்லை, அதுக்கு தான் பாஜக அவ்வளோ போராடுது. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில், அதாவது விஜயகாந்த் கட்சியும் டிடிவி விஜய் சார் விஜயகாந்த் கட்சி 2022 அவங்களும் டிடி தினகரனும் இந்த கூட்டணி வச்சதுனால ஏறக்குறைய 54 தொகுதிகளில் போக வேண்டியதாக போச்சு. வெறும் 1000லிருந்து 10,000 ஓட்டு. அதுக்கு முழுக்க காரணம் இது பன்னீர்செல்வம் சசிகலா அந்த கம்யூனிட்டி ஓட்டு வரல. அதே மாதிரி தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் அதிமுக பெருமளவில் டெபாசிட் போனதே கிடையாது. 7 தொகுதியை டெபாசிட் போச்சு. அதில் 5 தொகுதி எங்கே சவுத். ஏன்னா அந்த சமூகத்தின் ஓட்டு 5000 ஓட்டு வாங்கிச்சே சட்டமன்றத்தில். எங்கே குமரி மாவட்டத்தில். ஆமாம், அங்கே 5000 ஓட்டு தானே வாங்கலாம். இது நான் தமிழர் கட்சி விட பின்னாடி போச்சு சார். 4வது இடம். விளவங்கோடு நம்ம விஜயதரணியுடைய தொகுதி. ஆமாம், விளவங்கோடு அந்த இதில் 4வது இடத்து. ஏன்னா அந்த கம்யூனிட்டி ஓட்டு இதெல்லாம் சேர்க்கிறப்ப தானாகவே அதிமுக பெரிய நம்பிக்கை வந்துடும் தொண்டர்கள். ஏன்னா உளவியல் இருக்கு பாருங்க, மனநிலை. ஒரு மனிதன் பாம்பு கொட்டிதால் வந்து செத்து போக மாட்டான், அந்த பயத்தில் தான் சாவான். அது மாதிரி மக்களுக்கு அதிமுக ஒருங்கிணைந்துங்கிற மெசேஜே வந்து ஒரு பெரிய வெற்றி. அதே ஒரு 5% வந்துடும் சார். இதில் சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்தால்
1996 ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட நிலைதான் பாஜக ஏற்படும். எப்படி சார் ஏற்படும்? 2021 இதே கூட்டணி ப்ரூவ் பண்ணியிருக்கு சார். 10 வருஷம் ஆண்ட பிறகு அவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருந்தும் அதிமுக கூட்டணி 76 இடங்களை பிடிச்சிருக்கு சார். ஓட்டு எண்ணு எடுக்கிறப்ப 4 மணி நேரம் ஜிக்ஜாக்ல தான் இருந்து யார் வின் பண்ணுவாங்க, யார் இது பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இப்போ கூட்டணி இதே மாதிரி அமைச்சா 96 நடந்த கதி தான் அதிமுக. எப்படி அதில் சார் 96 இருந்து 92 இருந்து 96 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நரசிம்மராவும் ஜெயலலிதா எலியும் பூனியாக இருந்தாங்க. அவளை சண்டை போட்டாங்க. தேர்தலுக்கு அறிவித்த முன்ன பிறகு அப்போ தான் கூட்டணி சேர்ந்தது. அதனால தான் அந்த கூட்டணி சரியாக அமையாமல் போச்சு. இப்போ அப்படி இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னையே இது கூட்டணி அமைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்ஸ் பாஜக ஆன்டி இன்கம்ஸ் அது இது பண்ணும். உன்னங்கிட்ட பாஜகவுக்கு இங்கே முக்கியமான ஒரு இது திமுகவை எப்படியாவது ஆட்சியிலிருந்து இறக்கணும், காங்கிரஸை டம்மி பண்ணணும் இந்த கூட்டணி. ஏன்னா 2029 அவங்களுக்கு முக்கியமான தேர்தல். எப்படி தெரியுங்களா? 2004 வாஜ்பாய் தோக்கிறதுக்கு காரணம் இதே தமிழகம்தான். 196 இடம் இது சார், 40 இடம் போயிடுச்சு. அதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் 543 தொகுதிகளில் தமிழகத்தில் இருக்கிற 40 தொகுதி எனக்கு வராதுன்னு தெரிஞ்சு தான் 503 தொகுதி தான் அவங்க லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் இதே யார் அண்ணாமலை கெடுக்காமல் இருந்தால் இன்னைக்கு 240 இடங்கள் பாராளுமன்ற தேர்தல் அது அதுவே அவங்களுக்கு ஒரு 15-20 கட்சி இருந்தால் மெஜாரிட்டியோட வந்திருப்பாங்க சார். அண்ணாமலை வரக்கூடிய தகவல்களையும் பேசுவோம். இப்போ நம்ம அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு மற்றும் கட்சிக்கு வெற்றி வந்துடும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. மைனாரிட்டி ஓட்டுகள் வழி இல்லாமல் போகும், அது வராது சார். ஒரு நிமிஷம் இல்லாத கருத்து வராது சார். மத்தியில் அண்ணாமலை மாற்றப்படுவதாகவும் அதிமுகவோடு கூட்டணி இருந்தால் நான் வெளியேறுவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் வருகிறது. அது சார் உண்மையா பொய்யா தெரியல. இல்ல அதுக்கு முன்னைய 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருந்தால் நான் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் எனது பதவியை ராஜினாமா செய்யலாம் அறிவிச்சார். ஆனா இப்ப எதுவுமே இல்ல. இப்போ அதே செய்தி வந்திருக்கு. இல்ல சார், இல்ல நான் நாடு பெரிதா கட்சி பெரிதா நான் தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மையிலே அவர் கூட்டணியில இது வச்சிருந்தா கெடுத்துட்டு போயிடுவார் சார். ஏதாவது ஒண்ணு பேசி யாரு அண்ணாமலை ஏதாவது பேசி அந்த எனக்கு என்ன புரியலன்னா அந்த தம்பியை பொறுத்தவரை அரசியல் அறிவு ஒன்றும் கிடையாது. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது இல்ல பாலியல் வன்முறை, அது தீயா பற்ற வேண்டியது இவர் தன்னை சாட்டையால் அடிச்சுக்குது, அது மறைஞ்சு போச்சு சார். அது காமெடி ஆகி போச்சு சார். உண்மையிலே திமுகவை வாழ வைத்து கொண்டிருப்பவர் முழுக்க அண்ணாமலை தான். இன்னொன்று தெரியுங்களா? 2026 சட்டமன்ற தேர்தல் இதுவரும் தமிழகம் கண்டிராத கேவலமான தேர்தலாக இருக்க போகுது. பணம் பூந்து விளையாட போகுது. அவ்வளோ மோசமான தேர்தலாக இருக்கும். உண்மையிலே திமுகவும் அதிமுக பாஜக கூட்டணி வச்சா கட்டாயமாக திமுக கூட்டணியை விட 10 தொகுதிகள் அதிகமாக பிடிப்பாங்க சார். அப்படி இருக்கப்ப திமுகவில் மகாராஷ்டிரில் ஏக்நாத் சிண்டே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ வழக்கு இருக்கு, அவ்வளோ இது இருக்கு. அங்கிருந்து பிச்சுட்டு இங்கே வந்துடுவாங்க சார். இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 4 இதுவாக இருக்குது, அது 3ஆக குறைக்க போகிறாங்க. எது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய், நாம் தமிழர் கட்சி. இந்த விஜய் கட்டாயமாக திமுகவில் விழுகின்ற 10 ஓட்டில் 5 ஓட்டை ஸ்பாயில் பண்ணுறா சார். பார்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிறத இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்பாயில் பண்ணுறாரு, அது இல்லை. அதனால தான் அது பயப்படுறாங்க. சரி, உண்மையில் அதுதான் பயப்படுறாங்க சார். இன்னொன்று சார், அதாவது இன்னொன்று அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு.
அதாவது எடப்பாடி இது இருந்தால் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, எதுவும் இல்லை. இவங்க 2 பேரும் எலியும் பூனியுமா இருக்குது. இப்படி தான் கொடுப்பாங்க சார், இப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து எடப்பாடிக்கு என்ன தெரியுமா, இன்னும் அழிக்காது, இப்படியே தள்ளிட்டு போகலாம். லாஸ்ட்டில் நம்ம விஜயை நம்ம கூட்டணி வச்சிடலாம். அப்போ வந்து இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தால் அது தனக்கு சாதகமாக அனுதாபம் உருவாக்கணும். அப்படிலாம் உருவாக்க மாட்டாங்க சார். நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க எடப்பாடி இதுன்ட்டு. உன்னங்கட்டா எடப்பாடியுடைய சொந்தக்காரர் மாமனார் இதுன்ட்டு அவங்க ரைடில் மாட்டியிருக்காங்க. அதுவும் எதில், ஜிஎஸ்டியில் மாட்டியிருக்காங்க சார். ஜிஎஸ்டியில் ₹1 கட்ட போனால் கூட உள்ள தூக்கி போடுவாங்க. அதை இன்கம் டேக்ஸில் அந்த இது இல்லை. இவ்வளவு இது இருக்கிறதுனால கட்டாயமாக அதிமுக திமுகவை தோற்கடிக்க எந்த லெவலுக்கும் போகும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு இருக்குது, இந்த அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, ஏற்கனவே சொத்து இதுன்ட்டு பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. ஏன்னா முழுக்க திமுக எடுக்கும் நடவடிக்கை ஃபுல்லாக பிஜேபி உடைய அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் மறைமுகமாக இருந்தாலும் அமித்ஷா எதுகாலம் செய்வார். உண்மையிலே 2026 எப்படி அமைப்பது, ஆனால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத இருக்கும். வரலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய செய்தி இன்னைக்கு பேசியிருக்கோம். நீங்கள் சொன்னதில் ஒரு ஆழமான சில விஷயங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் உங்களுடைய வேற எதுவும் சொல்லுங்கள் சார். வேறு அவ்வளோதான், நமக்கான இன்னைக்குக்கான நேரம் முடிந்து விட்டது என்று சிங்கிள் காட்டிட்டு இருக்காங்க சார். இதுபோல் பரபரப்பான செய்திகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.